ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் வெஜ் ஈரல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் பாசிப்பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஓவர் நைட்டு கூட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒன்றும் பாதியமாக குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைன்னா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சமாக தான் சேர்த்து அரைக்கணும். இட்லி தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம இட்லி மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றின பிறகு இதை 10 நிமிஷத்துக்கு ஆவி காட்டி எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லிலாம் நல்லா வெந்து ஆறி வந்துடுச்சு பாருங்கள். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க பச்சை பயிறு சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நமக்கு ஈரல் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இப்போ இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ரெண்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு தக்காளியை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலாலாம் பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துருக்கேன். புதினா சேர்க்கறதுனால ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். ஓரளவுக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காகி நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான வெஜ் ஈரல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் பொடி கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.